இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்வீட். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பரான ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணலாம். அந்த சுவையான லட்டு, தேங்காய் லட்டுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: துருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு நல்ல காய்ச்சின திக்கான பால், சீனி 3/4 கப் அளவுக்கு. உங்களுக்கு சுகர் அதிகம் தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நட்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டது, முந்திரி பருப்பு, பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிங்க. நீங்கள் நட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக நெய் விட்டு அதை வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நட்ஸை பொடி பண்ணி போடுறத விட அது மாதிரி கொஞ்சம் ஊற வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு நீட்டமாக நறுக்கி நான் போட்டிருக்கேன் இப்போ பாதாம் பருப்பை. ஸோ அதே நெய்யில் அந்த சட்டியில் கொஞ்சமாக தான் இருக்குது. அதில் தேங்காவை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். தேங்காய் லட்டு செய்யும்போது நம்ம துருவின தேங்காய் எடுத்துருக்கோம். இதே ஃப்ரோசனில் கிடைக்கக்கூடிய துருவின தேங்காய் அல்லது டெசிகேட்டட் நல்ல வறுத்த தேங்காய் கடையில் கிடைக்கும் துருவல், அதையும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. ஸோ அதில் உள்ள அந்த மேலே உள்ள ப்ரௌன் பகுதி இல்லாமல் துருவின தேங்காவை நம்ம இப்போ வதக்கியிருக்கோம். 1 நிமிஷம் அந்த வதக்கினதுக்கப்புறம் இதில் 3/4 கப் அளவுக்கு நல்ல காய்ச்சின பால் சேர்த்து கொஞ்சம் நல்ல அந்த பால் தேங்காவோட நல்லா அப்சர்வ் ஆகணும். அதனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கிண்டும் போது ஒரு 5 to 10 மினிட்ஸில் அப்படியே வத்திடும், அப்படியே சுண்டணும். தேங்காய் அந்த பாலும் எல்லாம் சேர்ந்து நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு பதம் வந்துக்கிட்டு இருக்கும். பாலும் தேங்காயும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பாருங்கள், எந்த ஒரு மாய்ஸ்சரும் இல்லாமல் இருக்க இந்த டைமில் நம்ம சீனியை இதில் சேர்க்குறோம். சீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், மில்க் மைடும் சேர்க்கலாம். அப்போ மில்க் மைடு சேர்க்கும் போது பாலை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு மில்க் மைட் மட்டும் சேர்த்து நம்ம கிண்டிகிட்டு இருக்கலாம். ஸோ இதோட ஏலக்காய் பொடி, சுக்குத்தூள் 1 சிட்டிகை அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம சீனி சேர்த்ததுனால இப்போ கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இதுவும் ஒரு 5 மினிட்ஸில் அதுவும் அப்சர்வ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜில் ரொம்ப அடி பிடிச்சிட்டு ப்ரௌன் கலர் ஆக விடாமல் நல்லா கிண்டி இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம். அது எல்லாருமே செய்யலாம், புதுசாக செய்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் அது. இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு இருக்கணும். ஸோ முதலே பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்குறத விட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துட்டு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கை பொறுக்கக்கூடிய சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்ருக்கோம். இப்போ அந்த உருண்டை பிடிக்கும் போது நெய் கையில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தேங்காயிலேயே உங்களுக்கு மாய்ஸ்சர் இருக்கும் அது லைட்டாக, அதனால் ஈஸியாகவே உருண்டை பிடிக்க வரும். நம்ம இறுக்கமாக லட்டு பிடிக்கும்போது தான் அது உடையாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இறுக்கமாக லட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டு பெரட்டிடணும். தேங்காய் துருவலில் நீங்கள் பெரட்டலாம், இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட தேங்காய் பவுடர் இருந்தாலும் சரி. இதிலே கொஞ்சம் பெரட்டிட்டு மேலே நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை மேலே வச்சிட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே தேங்காயில் நம்ம கலர் கலராக கூட லட்டு செய்யலாம். அதாவது நம்ம துருவி வச்சுருக்க அந்த கடைசியாக பெரட்டக்கூடிய அந்த தேங்காயில் உங்களுக்கு எவ்வளோ போர்ஷன்ஸ் கலர் கலராக பண்ணுறீங்கட்டு விருப்பப்படுறீங்களோ அதில் ஒரு ட்ராப்ஸ் தான் நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் இதை காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க லட்டை இதில் உருட்டி எடுத்துட்டிங்கன்னா கலர் கலரான லட்டு ரெடி. இது சும்மா கலர் கலராக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை மாதிரி எடுத்துங்க, இல்லைன்னா நம்ம பீட்ரூட்டில் உள்ள சாறை கூட நம்ம எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான லட்டு ரெடி ஆகிடுச்சு. தீபாவளி டைம்லையோ அல்லது வீட்டில் சின்னதாக ஏதாவது ஒரு விசேஷம்னாலும் நீங்கள் இந்த லட்டை ஒரு 5 நிமிஷத்தில் ட்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.